மொக்கை இப்போது சூடம் வியாபாரத்தில் தமிழ்நாட்டிலேயே முக்கிய புள்ளியாக முன்னேறியுள்ளான். ஒரு வழியாக போராடி குருவம்மாவையும் கல்யாணம் முடித்துக் கொண்டான். ராசுவுக்கும் மகிக்கும் திருமணமாகி ஒரு குழந்தை இருக்கிறது. ராசு சொந்தமாக ஜெராக்ஸ் கடை வைத்துள்ளான். அளவான சம்பாத்தியம் என்றாலும் மிக சந்தோஷமான வாழ்க்கை. பன்ருட்டி மாநகராட்சியில் குப்பைகளை அகற்றும் பணியை லேசுக்கு எடுத்துள்ள வெல்லஸ்லி பிரபு நன்கு சம்பாதித்து சொந்தமாக ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கிறார். ருத்ரன் தன் சொந்த ஊரில் மக்களுக்காக பணியாற்றுகிறார். மூடநம்பிக்கை பற்றிய விழிப்புணர்ச்சிகளை மக்களிடையே ஆழமாக பரப்பி வருகிறார். பெரிய அளவில் மாற்றமில்லை என்றாலும் நம்பிக்கையோடு உழைத்து வருகிறார். ராணா சிங் புவனாவையே திருமணம் செய்து கொண்டு நெய்வேலி சுரங்கத்தில் பணிபுரிகிறான். இப்போது அவன் வேறொரு ஆளாக வாழ்கிறான். அங்கும் புவனா தொடங்கிய ஒரு சமோசா கடை நன்கு பிக்கப் ஆகி வருகிறது. கிரி சேட்டன் புதிதாக இன்னொரு டீ கடையும் ஆரம்பித்துள்ளார். அவரது மகன் பள்ளியில் மாநில அளவில் முதலிடம் பெற்றுள்ளதால் கோழிக்கோடு ரீஜனல் இன்ஜினியரிங் காலேஜில் ஆர்கிடெக்சர் சீட் கிடைத்துள்ளது. கலிபோர்னியாவில் செட்டில் ஆகிவிட்ட ஜாவா சுந்தரேசன் தனது சொந்த ஊரான உடுமலைப்பேட்டையை மொத்தமாக விலைக்கு வாங்க மாநகராட்சியில் விண்ணப்பித்துள்ளார். அரசாங்கம் பீதியில் உறைந்து போயுள்ளது. 3 ஏக்கரில் நிலம் வாங்கி கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட பறவைகளை விலங்குகளை பராமரித்து உற்சாகமாக வாழ்ந்து வருகிறார் ஓவியர் சொடலி.